துடிக்குது மனசு. எனக்கு இவரோட வாழ பிடிக்கல, பயமா இருக்கு அப்படின்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க அதுக்கு? இந்த வாட்டி நான் முடிவு பண்ணிட்டேன். இத்தனை நாள் நான் வந்து கோவத்துல போவேன் வருவேன். சரி கொஞ்ச நாள் ஆச்சு நான் வந்து கோவத்தை குறைச்சிடுவேன். ஒய்ஃப் நம்ம வந்து குழந்தைக்காக நான் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணுவேன். இப்போட காரணம் வந்து குழந்தைக்காக நான் கொஞ்சம் என்னோட கோவத்தை என்னோட வெறுப்புலாம் கொஞ்சம் ஒதுக்கி தள்ளிட்டு ஒரு நாள் கம்மின்னு இருந்தான். மறுபடியும் ஒரு சின்ன பிரச்சனை ஒண்ணுமே இல்லாம ஒரு ஆப்ரேஷனுக்கு போயிட்டு ஒரு நாள் நைட் தங்கிட்டு இவ்வளவு பிரச்சனைனா இன்னும் எவ்வளவு நல்லது கெட்டதா இருக்கு எவ்வளவு வாழ்க்கையில இன்னும் வாழ வேண்டிய டைம் எவ்வளவு இருக்கு. இந்த 3 வருஷத்துலயே இவ்வளவு நாள்னா இன்னும் குறைகால இன்னும் நம்ம வாழ இன்னும் பாதி இப்பதான் உங்க வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? குழந்தை பிறந்திருக்கு. இப்பதான் ஆரம்பமே வந்து இன்னும் சண்டைனா இவங்களை வச்சுன்னு என்ன எனக்கே வெறுப்பாயிடுச்சு. இதே நான் அது மாதிரி சொன்னது கிடையாது. நான் லாஸ்டா வக்கீல் நோட்டீஸ் கூட செஞ்சேன். இவ தெரிஞ்சிருவா அந்த வக்கீல் கூட சொல்லுவாங்க அந்த அம்மாவோட அவ பொண்ணு இல்லை ஒய்ஃப் சொல்லி போய் வச்சா சரியாயிடும் குழந்தை பார்த்தா சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லிக்கிறாங்க. ஆனா ஒரு மாற்றமும் வரல. இப்ப வாழ மாட்டேன்னா இருக்கட்டும் அவங்க வாழாமே இருக்கட்டும். எனக்கும் அந்த மாதிரி வாழ்க்கை வாழணும்னு அவசியம் கிடையாது. சும்மா எடுத்துக்கலாம் தொட்டதுக்கெல்லாம் குறையும் கண்டுபிடிச்சோம்னா நாட்டுல இருக்கிற நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற மொத்த பேருமே வாழாம தான் இருப்பாங்க. இந்த மாதிரி இருந்தா 2 பேரும் குழந்தைய பத்தி யோசிக்கணும் இல்லையா? நான் குழந்தைக்காக எவ்வளவு பொறுமையா இருந்தேன். இதுக்கு மேலே வந்து அந்த குழந்தைய தான் நான் இருந்தனால குழந்தை தீக்கின்னு போயிடுன்னு சொல்றேன். என்னைய நீ குழந்தைய தீக்கின்னு போறது தான் பாக்குற குழந்தைய தீக்கின்னு போறது தான் பாக்குற அப்படின்றான். அப்படி இருக்கும்போது அந்த நான் அப்படி கூட இருக்கும்போது எப்பவுமே சண்டை வந்தா நீ கோவத்தை குறைச்சுன்னு சொல்லிட்டு முதலோட சரி இவங்க அம்மா அவங்க அப்பா தான் இவ்வளவு கூட்டு போனாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு. நெற்கொண்ட வீட்டுல ரிலீஸ் இருக்கும்போது ஒன்னா போயிடலாமா நீ உன் நகை மூட்டி கொடுத்துற அப்படின்னா இல்ல நான் வரமாட்டேன் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் அவங்க அம்மா வீட்டுக்கு போனாங்க. அதுக்கடுத்து எங்க அத்தெல்லாம் கூப்பிட்டு மறுபடியும் வந்து ஒன்னா வச்சாங்க. மறுபடியும் வந்து ஆடி மாசம் இவங்களா தான் போனாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு. அந்த சண்டை பெருசாயிடுச்சு. இப்பயும் சரி இவங்களா தான் போறேன்றாங்க வாழ மாட்டேன்றாங்க. அப்படி இவங்க இஷ்டத்தை நான் விட்டுறது அதெல்லாம் தப்பே கிடையாது. அவங்க இஷ்டம் எப்படியோ அவங்க இஷ்டமே இருந்தோம். இவ்வளவு நேரம் பேசினதுல ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் கிளியரா புரியுது. பிரச்சனை உங்க 2 பேருக்குள்ள இல்ல, உனக்கும் உன் மாமியாருக்கும் உன் மாமனாருக்கும். சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நீங்க நடந்துக்கலாம். உங்களோட இந்த முடிவுனால யாரோட வாழ்க்கை பாதிக்கப்படும் தெரியுமா? குழந்தைன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. ஆனா வந்து நான் நல்லா இருந்தா நாளைக்கு நானே வந்து இந்த மாதிரி கத்தியே எனக்கு எதனா ஆயிடுச்சுன்னா நான் அப்படி யோசிக்கிறேன். ஏன் அந்த மாதிரி ஆக போகுது நீங்க நினைக்கிறீங்க? கேட்கணும் நான் நினைக்கிறேன். நான் இப்ப கூட அவங்க அப்பாவை போய் ஹாஸ்பிட்டல்ல போய் பாத்துட்டு வந்து நான் எதனா சொன்னேன்னு கேளுங்க. சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லம்மா. ஏதாவது சொன்னா கேளுங்கன்னா என்ன சொல்ல முடியும்? அவர் அவங்க அப்பாவை போய் ஹாஸ்பிட்டல்ல பாத்துட்டு வந்திருக்கேன். நீங்க ஆன்டிசிபேட் பிரச்சனை வரட்டும் ஐயோ அந்த மாதிரி நீங்க எனக்கு தோணுது. இது வரைக்கும் நான் வாழ மாட்டேன்னு சொல்லிருக்கேன்னு கேளுங்க. இந்த 1.5 வருஷத்துல இவரும் என்ன எதுக்கோ அடிச்சிருக்காரு. இப்ப நீங்க வந்து தனியா போயிட்டு குழந்தையோட என்ன பண்ணுவீங்க? நான் அந்த வாழ்க்கை நல்லா இருக்குமா? இல்ல மேடம் எனக்கு இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல அவ்வளவுதான். அப்ப தனி குடுத்தனம் போயிட்டா உங்க பிரச்சனை சால்வ் ஆயிடுமா? தனியா தான் இருக்கு. தனியா வீடு வாங்கி வேப்பமேட்ல அவங்க அம்மா வீட்டு பக்கத்துல பிரச்சனைனால பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கு. முன்ன பாத்தீங்கன்னா இப்ப இருக்குது அவங்க அம்மா வீட்டு பக்கத்துல தான் இப்ப நான் இருக்கிறேன். சரி எனக்கு வேலை பாத்தீங்கன்னா இங்க எனக்கு கோடம்பாக்கம். நான் ஒரு நாளைக்கு வீட்டுக்கு அப் அண்ட் டவுன் மட்டும் 80 கிலோமீட்டர் எனக்கு 2 வீலர்ல சைட் ஒர்க். எனக்கு இது 100 கிலோமீட்டர் போது நான் டிராவலிங் பண்ணி வீட்டுக்கு போனாலும் இந்த அளவுக்கு டார்ச்சர் தான். எனக்கு இவங்களோட ரொம்ப கஷ்டமா எனக்கு தான். நான் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் டென்ஷன் ஆமாங்க. ஆனா இவங்களுக்கு பார்த்தா என்ன டென்ஷன் என்ன பிரச்சனைன்னு தெரியல டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்படியே உங்க கூட வாழ்ந்தாலும் இனிமே நான் வேப்பமேட்ல போய் இருக்கிற மாதிரி கிடையாது. இப்ப ஏன்னா எனக்கு வந்து வேலை தூரமா இருக்கு. கோடம்பாக்கத்துலயே நான் வீடு வாடகை வீடு பார்த்து வாடகையில இருக்கிற மாதிரி ஐடியா இப்ப நான் முடிவு பண்ணிக்கிறது. ஏன்னா வந்து என்னால அவ்வளவுதான் வந்து போக முடியல. சரி நீங்க உங்க மனைவியோட குழந்தையோட இங்க ஒரு வாடகை வீட்டுல இருக்கலாம்னு இப்ப இருந்தும் தனி வீடு தான் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க 2 பேருமே மேரிட்டல் கவுன்சிலிங் போறீங்களா? மேரிட்டல் கவுன்சிலிங்னா 2 பேரையும் உட்கார வச்சு பேசுவாங்க. கல்யாணமான தம்பதிகளுக்கு கொடுக்கற ஒரு கவுன்சிலிங். சரிங்களா? இது வந்து தனிப்பட்ட முறையில உங்களையோ இல்ல அவரையோ சொல்ல மாட்டாங்க. குற்றம் சாட்டுறதே இல்ல. இது உங்ககிட்ட இருக்க குறைகளை கண்டுபிடிக்கிறது இல்ல. ஆஸ் அ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இப்ப குழந்தைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதோட வாழ்க்கையும் நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க ஹாப்பியா ஒரு ஹாப்பி லைஃப் லீட் பண்றதுக்கு கவுன்சிலர் ஹெல்ப் பண்ணுவாங்க. எதெல்லாம் விடணும் எதெல்லாம் நீங்க சேர்த்துக்கணும்ன்றத அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆரம்ப காலத்துல ஒரு 6 மாசத்துலயே எங்க வாழ்க்கை முடிஞ்சிருக்கும்.
என்னோட முயற்சியில் தான் இவ்வளவு தூரம் இப்ப இந்த பாத்தீங்கன்னா 3 வருஷம் வரைக்கும் வந்தது காரணமே. நீங்க தயவு செய்து 2 பேரும் உங்களுடைய பிரச்சனையை உங்க 2 பேருக்குள்ள சால்வ் பண்ண பாருங்க. அவங்க அம்மா கேட்பாங்க. இப்போ உட்கார வச்சு பேசினாங்க மேடம், நீ என்ன மரியாதை கொடுத்த, உனக்கு தேவையில்லாது உன் வேலையை பார்த்துன்னு போன்னு ஒரு மாமியார் பார்த்து சொல்லுவாங்களா? அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீங்க எங்க போறீங்களோ போய்க்கங்க, என்கிட்ட வராதீங்க பிரச்சனைக்கு. அது காரணம் என்ன கேட்டீங்கன்னா, எங்க அம்மா எங்க அப்பா வந்து எனக்கு போன் பண்ண கூடாது, நான் வீட்டுல இருக்கும் போன் பண்ண கூடாது சத்தியமா சொல்லல மேடம். இவர் உங்களுக்கு சொந்தமானவர்னா நீங்க நிறைய விஷயங்கள் விட்டு கொடுத்து போகணும், குழந்தைக்காக பார்க்கணும், யோசிச்சு பார்க்கணும் நம்ம கிட்ட என்ன குறை இருக்கு, நம்மளையே இவங்க இப்படி ட்ரீட் பண்றாங்கன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க கவுன்சிலரோட உட்காந்து பேசுங்க. ஏன்னா இது வந்து நான் அந்த அளவுக்கு போல அப்படின்லாம் நீங்க நினைக்க கூடாது. சின்ன விஷயம்னா கூட, சின்ன மனசுல ஒரு கஷ்டம்னா கூட நீங்க உட்காந்து பேசுறதுதான் கவுன்சிலிங், வேற ஒண்ணுமே கிடையாது. மனம் விட்டு பேசணும். உங்களுக்கும் அதேதாங்க. தயவு செய்து 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போங்க. ஏன்னா நீங்க இதுக்கு மேல வேண்டாம் வேண்டாம்னு சொல்லாதீங்க. ஒரு ஸ்டெப் எடுங்க. நான் பெரிய மனசு பண்ணேன்னு சொன்னீங்க இல்லையா, அதே மாதிரி இன்னொரு சான்ஸ் உங்க லைஃபுக்கு நீங்க கொடுத்து பாருங்க. அதுதாங்க சின்ன சின்ன விஷயங்கள். நீங்க விட்டுருங்க, அது வந்து தவறாவே ஆயிடுச்சு. இவனா சொல்லிட்டாங்க இவங்க அம்மா சைடுல ஹாஸ்பிட்டல் போய் பாத்து பாருங்க. இல்ல சொல்றேன் பாத்துங்க, முக்கியமா சொல்றேன் பாத்துங்க. ஆனா பெரியவங்க எவ்வளவு தப்பு பண்றாங்கன்னு உங்களுக்கு சொல்லணும். சூனியம் வச்சிட்டாங்க, ஏவல் வச்சிட்டாங்க, என் பொண்ணுக்கு வச்சதுதான் குழந்தைய தாக்கிடுச்சு. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் குழந்தைய சரியாக்கி வீட்டுக்கு கூட்டு வந்தா அந்த மாதிரி சொன்னா அப்ப அதை எடுத்து ஒரு வாட்டி எடுத்து 5000 செலவாதான். வந்து எடுப்பா, அப்ப கூட வந்து எடுப்பா அப்படின்றாங்க. இல்ல உங்க வீட்டுல வந்து நீ சத்தியம் உங்க வீட்டுல நம்புறாங்கல்ல, உங்க வீட்டுல எல்லாத்தையுமே நம்புறாங்கல்ல. நான் சாமி கும்பிட மாட்டேன் மேடம். அப்படி உங்க அம்மா அப்பா எல்லாமே நம்புறாங்க, எல்லாமே செய்யறாங்க. என்ன பொறுத்த மனுஷனுக்கு மரியாதை கூட நினைப்பேன், அவ்வளவுதான். உனக்கு பிடிக்கல நீ வராது, உனக்கு பிடிச்சா செய், அவ்வளவுதான் நினைப்பேன். வேண்டி என்னோட 2 மத்தபடி இந்த பேய் பிசாசு சாமி கும்பிட்டு எப்படி நான் எப்படி பேய் பிசாசு நம்புவேன்? ஒரு வாட்டி போய் சொல்லிட்டான், கடைசி வரைக்கும் அவன் போய் தான் சொல்லுவான். ஒரு வாட்டி தப்பு செஞ்சுட்டாங்க, இவன் கடைசி வரைக்கும் தப்பு செஞ்சுட்டே தான் இருப்பாங்கன்ற ஒரு அடிப்படையில அவங்க வந்து இந்த மாதிரி பேசுறாங்க. அதேதான் உங்களுக்கும் அவங்களும் அதே மாதிரி அந்த ட்ரஸ்ட், பேசிக் ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப் குள்ள இல்லாம பெரியவங்க கூட சொல்லி புரிய மாட்டாங்க. அவங்க அம்மா அப்பா பேசினாலும் அவங்க அம்மா அப்பாவை திட்டுவா. இப்ப யார் வந்து என்ன பேசினாலும் சரி, ஒரு மரியாதை கிடையாது. இப்ப அவங்க அம்மா அப்பாவை வந்து நீ பண்றது தப்புடி அப்படின்ட்டாங்கன்னா அவங்க அத்தனை விஷயமே அவங்க வந்து வாங்க திட்டி பயங்கரமா இருக்கும். அதனாலே அவங்க பயப்படுவாங்க. பொண்ணுக்கு சாதகமா எனக்கு சாதகமா பேசினா திட்டி வேணும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மொழிப்பிடாம பேசிட்டு போயிடுவாங்க. தப்பே அவன் மேல இருந்தா கூட பேச மாட்டாங்க. என்னன்னா வந்து இவரோட கேரக்டர் தெரியும். இவங்க அம்மா அப்பா அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆனா எங்க அம்மா அப்பா வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் டீப்பா ஆகல. டீப்பாவே புரிஞ்சுக்கிட்டுமே தனியா வந்துட்டாங்க. ஒரு மேரிட்டல் கவுன்சிலர் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஒரு அன்பயஸ்டா உங்களுக்கும் சாதகமா இல்லாம அவங்களுக்கும் சாதகம் எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணி உங்களுடைய சிச்சுவேஷனை கரெக்டா புரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? கண்டிப்பா ஒரு கவுன்சிலரை மீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட லைஃப்ல நல்லபடியா ஒரு சேஞ்ச் வரும். இது வரைக்கும் மணிமேகலை நம்ம கிட்ட பேசினதுல ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுதுங்க. அவங்க இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் ஒரு சட்டத்திட்டத்தோட கற்பனை வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்க இன்னும் கடந்த காலத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் இன்னுமே அசை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் அவங்களுடைய கணவர் அங்கமுத்து இவங்க காமிக்கிற அளவுக்கு ஒரு வெறுப்பையோ கோவத்தையோ காமிக்கல. நாங்க சொன்ன மாதிரி இவங்க 2 பேருமே ஒரு மேரிட்டல் கவுன்சிலரை சந்திச்சு பேசினாங்கன்னா இவங்களுடைய பிரச்சனைகள் தீரலாம். இவங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பா நல்லபடியா அமையுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. மேலும் வேறு சில வாழ்க்கை கதைகளுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சொல்ல துடிக்குது மனசு.